ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, புதினா சாதம் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம கேப்டன் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சைடில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்துங்க, கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு 10 பல்லு பூண்டு தேவையான அளவு எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி 4 துண்டு பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். புளி எலுமிச்சம்பழம் சைஸில் தேவையான அளவு வச்சுருக்கிறேன். உப்பு தேவையான அளவு, கடுகு 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், காஞ்ச மிளகாய் 4 காஞ்ச மிளகாய், புதினா அலசி நல்லா வச்சுருக்கிறேன். குழந்தைங்களுக்கு இதுபோல் செஞ்சு கொடுங்க. ஸ்கூல் டைம் வர ஸ்டார்ட் ஆகுது. லஞ்சு இதுபோல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நாம் புதினாவை வதக்க ஆரம்பிச்சிடலாம். இஞ்சி, பூண்டு, காஞ்ச மிளகாய், இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க புதினா எல்லாத்தையும் சேர்த்து வதக்க ஆரம்பிச்சிடலாம். வாரத்தில் ஒரு முறை இதுபோல் செஞ்சு கொடுங்க வீட்டில். அர்ஜீரண கோளாறு இருக்கிறவங்களுக்கு இது பெரும்பாலும் பயனுள்ள மெடிசன் கூட நம்ம சொல்லலாம். அந்தளவுக்கு ஹெல்த்தியான ஃபுட்டு இது. இப்போ நம்ம புளி, மஞ்சள் தூள், உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்க ஆரம்பிங்க. புதினா பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கிங்க. அப்போ தான் சீக்கிரம் வதங்கும். பாருங்கள், நீங்களே பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். நீங்களே பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. பார்த்தீங்களா? நல்லா நைஸாக அரைச்சிக்கிங்க. வீட்டில் ஒரு மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ நாம் துவையலை தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். காஞ்ச மிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன், ஒரு 4 மிளகாய், கடுகு 1 டீஸ்பூன், கருவேப்பிலை கொஞ்சம். இப்போ நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். கடுகு நல்லா பொரிய விடுங்க. காஞ்ச மிளகும் நல்லா கொஞ்சம் வதங்க விடுங்க. உளுந்து மட்டும் கொஞ்சம் கூட சேர்த்துங்க, அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதக்க ஆரம்பிச்சிங்க. ஒரு 5 பேருக்கு தேவையான அளவுக்கு வெள்ளை சாதம் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம சாதம் மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. நம்ம கேப்டன் யூடியூப் சேனலுக்கு இல்லத்தரசிகளுக்கு பயனுள்ள வீடியோ இது. பெரும்பாலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுறது